இங்க ஒரு நபர் ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்காரு. அண்ட் அப்பதான் நோட் பண்றாரு இவரோட எக்ஸ் லவர் ஒரு கிரவுண்ட் ஷாப்ல வேலை பாக்குறத. பார்த்த உடனே திரும்பிட்டு என்ன விட ஒரு பணக்கார பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதும் என்ன கழட்டி விட்டுட்டு போனாலே, ஆனா கடைசியில இப்படி வேர்க்கடலை வித்துட்டு இருக்காளே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட எக்ஸ் லவர் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தான் யாருன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு திரும்புறாருங்க. அண்ட் எனக்கு 2 கிலோ வேர்க்கடலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அண்ட் அந்த அக்காவும் 2 கிலோ வேர்க்கடலையை கேரி பேக்ல போட்டு கொடுத்துட்டு அதுக்கான காசையும் வாங்கிக்கிறாங்க. பணத்தை கொடுக்கும் போதுதான் இந்த ஒரு நபர் அந்த அக்காவோட முகத்துல காயம் இருக்கிறத நோட் பண்றாரு. நீங்க தப்பா நினைச்சீங்களா அப்படின்னா நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எக்ஸ் லவர்ட்ட உங்களோட முகத்துல எப்படி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அண்ட் அப்போதாங்க அந்த அக்கா நடந்த எல்லா உண்மையும் சொல்றாங்க. என்ன நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பணக்கார மாப்பிளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவரு டெய்லியும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு துன்படுத்தினாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இனிமேல் இவ கூட தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணதுனாலதான் என்னோட வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்கலங்கி பேசுறாங்க. தான் உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போன இந்த ஒரு நபர் மாஸ்க கழட்டுறாரு. தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பார்த்த இந்த ஒரு அக்கா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கையெடுத்து கும்பிட்டு என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாங்க. அந்த உண்மை காதலனும் தன்னோட காதலியை மன்னிச்சு அவங்களையே தன்னோட வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறாரு. இந்த உண்மையான காதலனுக்காக மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.